ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான நம்ம வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத விவரமாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க முடியும், பயனும் பெற முடியும். ஆக்சுவலி ஒரு மாதம்னு எடுத்துக்கிட்டால் அந்த மாதத்தில் நிறைய நல்ல நாட்களும் இருக்கும், கெட்ட நாட்களும் இருக்கும். அது கிரக ரீதியாகவும் சிறப்பான நாட்கள் வர ரீதியாகவும் குறிப்பிடப்படும். அந்த மாதிரி இந்த ஜூன் மாதத்தில் ஒரு சிறப்பான நாளானது தற்போது வர இருக்கு. அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு. தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வைகாசியுடைய 31ஆம் நாள் கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ஸ்பெஷல் நாளுங்க. அது என்ன சிறப்பான ஸ்பெஷல் நாளுன்னு கேட்குறீங்களா? இந்த நாள் அன்னைக்கு பௌர்ணமியானது வருது. பௌர்ணமி கிடையாதுங்க, அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வைகாசி அமாவாசைங்க. இந்த அமாவாசை வருவது தான் ரொம்ப ஸ்பெஷல் சிறப்பான நாள் என்பது குறிப்பிடப்படுது. இந்த சிறப்பான ஸ்பெஷல் நாளில் கிரகங்கள் சிறப்பாக அமையிறது தொட்டு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் கன்னி ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த அமாவாசையில் என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கன்னி ராசியில் பிறந்த நேயர்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த அமாவாசையில் கிரகங்களால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதோடு உங்கள் ராசிக்கு தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பரிகாரமாக இந்த அமாவாசையில் என்ன செய்தால் உங்களுக்கு தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடியதை எல்லாமே தெரிஞ்சு பயன்பெற முடியும். முதல்ல உங்களுக்கு கிரகங்கள் பற்றி சில விளக்கங்களை சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலன்களை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, அதனால் என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். ஜூன் மாதம் 14ஆம் தேதி அமாவாசை அன்னைக்கு கிரக பயிற்சி நடக்கிறது வலுவாக இருக்கிறதுனால ஒவ்வொருவருக்கும் அடிமேல் அடி வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால தான் உங்கள் ராசிக்கு எப்படி தப்பிக்க எளிய பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால் எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிற எளிய விஷயங்களை இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஜூன் மாதம் இந்த 14ஆம் தேதி கிரக பயிற்சி ஜோதிட சாஸ்திரத்தின்படி எல்லா ராசிக்காரங்களுக்குமே வலுவாக இருக்கிறதுனால இந்த அமாவாசையிலேருந்து கஷ்டகாலம் ஏற்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி இது உங்கள் ராசிக்கு எவ்வளோ கஷ்டகாலம் இருக்கோ, எப்படி நீங்கள் தப்பிக்கிறதுக்கு இருக்கணும், என்ன மாதிரியான பரிகாரம் செய்தால் தப்பிக்க முடியும் அப்படிங்கிறத எல்லாமே ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் உங்களுக்கு விளக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கன்னி ராசிக்காரங்க விளக்கமாகவே உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இப்போ நடப்பு ஜூன் 2026 இந்த 14ஆம் தேதியாக நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஆமாம், அன்னைக்கு தான் நவகிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி கூட்டணி ஏற்படுது அமாவாசை. அதன் காரணமாக தான் சில ராசிக்கு யோக பலன்களும் சில ராசிக்கு சவாலான சூழ்நிலையும் உருவாக போகுது. அது ஜோதிட ரீதியாக உங்கள் ராசிக்கு கிரகங்களுடைய சஞ்சாரத்தினால எப்படி இருக்குங்கிறத சொல்ல போகிற. மன உளைச்சல் இருந்தால், காரிய தடைகள் இருந்தால், தேவையற்ற அலைச்சல்கள் இருந்தால் அதெல்லாம் தடுப்பதற்கு எப்படி நீங்கள் நடந்துக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்கள் ராசிக்கு கிரக நிலவரப்படி எப்படி எச்சரிக்கையோடு கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்ல போகிறேன். ஜோதிட ரீதியாக சொல்லக்கூடிய இந்த தாள்களை கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பலனும் பெறுங்க. ஸோ வாங்க இப்போ உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல உங்களுக்கு கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற விவரத்தை இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை டீட்டெயில்டாக பார்க்கலாம். கன்னி ராசிக்காரங்க உத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்தம், சித்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் கன்னி ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு கிரகநிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் சூரியன், தொழில் ஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் குரு,
அயனசயன போகஸ்தானத்தில் கேது, தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திரன், ரணருண ரேகஸ்தானத்தில் ராகு, கலஸ்தரஸ்தானத்தில் சனி. இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இப்படி அமைஞ்ச கிரகநிலைகள் அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்களே குறிப்பிடப்படுது. ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து கன்னி ராசிக்காரங்க நோட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி போடாமல் உடனே முடிவு காண துடிக்கக்கூடிய குணமுடைய கன்னி ராசிக்காரங்களே, இந்த அமாவாசையிலிருந்து தெளிவான சிந்தனை உங்கள் மனதுக்குள்ளே தோன்ற போது அதோடு எந்த ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்தாலும் அதை செய்யறதுக்கு முன்னாடி ஆலோசனை செய்தீங்கன்னா அதில் ஈடுபட்டு வெற்றியானது காண்பீங்க. அதனால் எது செய்கிறதாக இருந்தாலும் முன் ஆலோசனை செய்யுங்க, அதில் ஈடுபட்டு வெற்றி காண்பீங்க. சாமர்த்தியமான உங்களுடைய செயல் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியக்கூடப்படுவாங்க. அந்த மாதிரி சில சூழ்நிலையும் இந்த டைம் ஏற்படும். முக்கிய நபர்கள், அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள், இவங்க வகையில் நட்பு கிடைக்கும். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இனி தொடர்ந்து உங்களுடைய பேச்சுவார்த்தைகளை வந்து சூப்பராக பண்ணுங்கள். அதனால் கௌரவம் கூட அதிகரிக்கும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தரும். அந்த மாதிரி தொடர்புகள் வந்தால் அதை ஏற்றுக்குங்க. அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரம் தொடர்பாக புதிய நபர்கள் அறிமுகம் உண்டாகும். அப்படி அறிமுகம் உண்டாகும் போது அந்த நபர்கள் அறிமுகத்தை பயன்படுத்திக்குங்க. அதனால் உங்களுக்கு நன்மை தான் உண்டாகும். ஸோ அதனால் பயப்படவே வேண்டியதில்லை. உங்கள் கீழ் பணியாற்றுபவர்கள் இருந்தாங்கன்னா சிறப்பாக பணிபுரிந்திங்கன்னா உங்கள் நிலையை உயர செய்து கொள்ளலாம். அதனால் உங்கள் நிலையை உயர செய்து கொள்ள அந்த மாதிரி செயல்படுங்க. ஸோ இந்த மாதிரி தான் தொழில் வியாபாரத்தில் ரொம்ப பாசிட்டிவாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்பு இந்த அமாவாசையில் கிடைக்க பெறுவீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதோடு சக பணியாளர்கள் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாகுமா, அதனால் சக பணியாளர்கள் கிட்ட பேச்சுவார்த்தை தாராளமாக வைத்துக்கொள்ளுங்க. அலுவலகம் மூலம் வாகனம் கிடைக்கலாம். என்றோ செய்த ஒரு வேலைக்கு இப்போது பாராட்டு கிடைக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே உங்கள் உத்தியோகத்தில் உங்களுக்கு சாதகமாகவே பலன் கிடைக்கும். அதே போல் உங்கள் ராசிக்கு திருமண தொடர்பான பேச்சுவார்த்தை இந்த அமாவாசையிலேருந்து பேசுனீங்கன்னா சாதகமாக முடியும். இழுப்பறியில் இருந்த திருமண பேச்சுவார்த்தை சாதகமாக முடிந்து திருமணம் கண்டிப்பாக நடக்கும். அப்புறம் குடும்பத்தில் உள்ளவர்களால் வருமானம் கிடைக்கலாம். குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே மனவிட்டு பேசி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் குடும்ப முன்னேற்றம் அடைய உதவும். அதனால் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்க மனவிட்டு பேசுங்க. ஃபைனலாக 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவெடுங்க. அப்போ தான் குடும்ப முன்னேற்றம் அடைகிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். குடும்ப முன்னேற்றம் அடைய நீங்கள் மனவிட்டு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் மனவிட்டு பேசி அந்த முடிவு தான் ஃபைனலாக எடுக்கணுங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்புறம் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டுங்க. ஆக மொத்தம் இந்த மாதிரி தான் உங்கள் ராசிக்கு இருக்கணும் என்பது மெயினாக குறிப்பிடப்படுது. இதை தொடர்ந்து பெண்களாக இருக்கக்கூடிய உங்கள் கன்னி ராசிக்கு அடுத்த ஒரு ஆச்சரியப்படக்கூடிய வகையில் சாமர்த்தியமாக காரியங்கள் செய்திங்கன்னா வெற்றி பெறுவது எளிது. புதிய நட்பு மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும். அதனால் புதிய நட்பு கிடைத்தால் வைத்துக்குங்க. அதே போல் அரசியல்வாதிகளுக்கு லாபமான காலமாக இருக்கும். எதிர்பார்த்த பண விஷயங்கள் நல்ல முறையில் நடந்து முடியும். மேலிடத்திலிருந்தும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களை வந்தடையும். அதனால் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களை வந்தடையும் போது அதை கண்டிப்பாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு புகழ் சேர்க்கக்கூடிய விதமாக வேலைகள் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் பணத்தை எதிர்பார்த்ததை விட புகழ் சேர்க்கும். அந்த விதமாக உங்களுக்கு அமையும். அதனால் அதை அமையிறதையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் காணப்படும். விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்குகளில் ஆர்வம் உண்டாகும். அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போதே அதற்கேற்ப செயல்படுங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு செயல்படணும் என்பது குறிப்பிடப்படுது. இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் பார்க்கும்போது உத்தர 2, 3, 4 பாதங்களில் பிறந்த கன்னி ராசிக்காரங்க இந்த அமாவாசைகள்லேருந்து சரக்குகளை வந்து அதிக விலைக்கு விற்க முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல விலைக்கு விற்பனையாகும். அதே அஸ்தமில் பிறந்தவங்க இந்த அமாவாசையிலேருந்து மக்கள் சேவையில் ஈடுபட்டிங்கன்னா நல்ல பெயரை புகழை அடைய முடியும். ஸோ ஈடுபடுங்க.
அதே சித்திரை 1-2 பாதங்களில் பிறந்த கன்னிராசிக்கு இந்த அமாவாசையிலேருந்து வீண் சச்சரவுகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்றங்க. ஸோ இது மாதிரி தான் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. பரிகாரமாக இந்த அமாவாசை அன்னைக்கு 4000 திவ்ய பிரபந்தங்களை பாராயணம் செய்யுங்க, இல்லை ஒளிபரப்பு செய்து கேளுங்க. இந்த நாளில் இதை செய்திங்கன்னா எல்லா நன்மைகளும் உண்டாகும். அதனால் மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்திடுங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். கன்னிராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா தெரிஞ்சு பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.